மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ரிஷப லக்னத்துக்கு அடுத்து வர்ற மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களை துடை தெரிஞ்சு பலன்களை பெறுவதற்கு எந்த சாமியை கும்பிடணும்? குழந்தை பேர் இல்லையா, எந்த சாமியை கும்பிடணும்? உடல்நல கோளாறு இருக்கா, எந்த சாமியை கும்பிடணும்? வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் பிரச்சனைகள் இருக்குது, அதில் இடர்பாடுகள் இருக்குது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்குது, அங்காளி பங்காளிங்களுக்குள்ளே சரியாக ஒற்றுமை இல்லை, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சாமியை கும்பிடணும்? அதுதான் இன்றைக்கி முக்கியமான கொஸ்டின். ஸோ அப்போ இதுக்கு நிறைய ஜோதிடர்கள்கிட்ட போய் நிறைய சாமியை கும்பிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு ஜோதிடரும் பெரிய அளவில் எனக்கு கை கொடுக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாயிண்ட்டு, நம்மளோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்தால், மிதுன லக்னத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான். ஆக மதிப்பு மரியாதை, உடம்பு தேக ஆரோக்கியம், உடல் வலிமை, மன வலிமை, இது எல்லாத்தையும் கொடுக்கறது, இந்த சோசியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, உங்களை ஒரு பப்ளிக் ஃபிகராக காட்ட வேண்டியது, உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்வு இந்த வாழ்க்கையில் போகாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணம் எல்லாம் புதன் பகவான் தான். ஆக இந்த புதன் பகவான் அப்படின்னா பெருமாள் வழிபாடு, ஏழுமலையான் வழிபாடு பண்ணும் பொழுது இந்த மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடவே இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணணும். ஆக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணும் பொழுது தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அதிகரிக்கும். அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது அதிகமாகும். இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு சாமிகளை கும்பிடும் பொழுது நல்ல பலன்கள் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்றோம். அடுத்து ரெண்டாம் வீடு அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீடு தான் கடக வீடு, சந்திரனுடைய வீடு. இப்போ சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால இந்த குடும்பம், பண வருவாய், குடும்பத்தில் சிக்கல், சரிவர பணம் வராமல் இருக்கிறது, கைக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, வாக்கு சொல் அப்படின்றது பெரிய அளவில் சபையில் எடுபடாமல் போகிறது, பல்லு, கண், காது, மூக்கு, இது மாதிரியான பிரச்சனைகள், உடல் கோளாறுகள் வர்றது, இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம். இந்த சந்திரனை என்ன பண்ணலாம்? அவரை தூக்கி வெளியே வச்சிடலாமா அப்படின்னா அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கட்டத்துக்குள்ளே அவர் இருப்பார், அவர் பலனை கொடுப்பார். அப்போ இந்த சண்டை சச்சரவுகள், நான் இப்போ சொன்ன இந்த பிரச்சனைகள், ஆரம்பகால கல்வி, பிரைமரி ஸ்கூலிங், இதிலெல்லாம் பிரச்சனை இருக்குது இந்த மிதுன லக்னத்து குழந்தைங்களுக்கு, மிதுன லக்னத்து ஆளுங்களுக்குன்னா சந்திரன் வழிபாடு, மூன்றாம் பிறை சந்திரன் வழிபாடு நல்லாயிருக்கும். மூன்றாம் பிறை சந்திரனை பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிறை சூடிய அந்த சிவ வழிபாடு அப்படின்றது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ஜலகண்டேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா மூணாம் வீடு, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற தகராறு, அக்கம் பக்கத்துக்காரங்க கூட இந்த கம்யூனிட்டியில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது, பிரச்சனை இருக்குது. அப்புறம் வாரிசு பெற்றெடுக்கிறதுல இது பிரச்சனை இருக்குது. அப்புறம் தைரியம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பயமாக இருக்கிறது, இந்த மாரல் டைலமாஸ், இதிலெல்லாம் விட்டு வெளியே வரணும். இதெல்லாம் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் எதிர்கொள்ளணும், வெற்றி அடையணும், வெற்றி ஸ்தானத்தை வெற்றி அடைகிற மாதிரி மாற்றணும். அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய தெய்வம் சிவன். ஸோ சிவனை நம்ம வழிபடும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும். சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
அமாவாசை காலங்களில் சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது, சிவன் வழிபாடு பிரதோஷ காலங்களில் அதிகமாக பண்ணுறது, இதெல்லாம் பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் நம்மளுடைய மிதுன லக்னக்காரங்களுக்கு. அப்புறம் லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். நம்ம சுகமாக இருக்கணும்னா அம்மா வேணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம், சொத்து சுகம், தோட்டம் துறவு, கால்நடைன்னா அந்த ஆடு மாடு. நம்ம வீட்டு மாடுக்கு எப்போ பாரு பிரச்சனையாகவே இருக்குதுங்க. நம்ம வீட்டு வண்டி எப்பயுமே கேரேஜில் தான் நிற்கும். இந்த மாதிரிலாம் பெருசாக சொல்லுவாங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் அது கேரேஜ் விட்டு வராது, திரும்ப போயிடும். இப்போ இது எதனால் வருது? புதனுடைய இது சரியில்லைனால வருது. அப்போ இதிலிருந்து சரி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு இருக்கிற பெருமாளை வழிபடணும். ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு இருக்கிற பெருமாளை வழிபடணும். அதே மாதிரி கோபால கிருஷ்ணரை வழிபடணும். இந்த வழிபாடுகள் எல்லாம் தாயில் உடல்நலத்தில் இருக்கின்ற தேக்கங்களை சரி பண்ணும். அதே போல் இந்த வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகத்தை சேர்க்கறதில்ல இடையர்கள், இல்லை சேர்த்ததுக்கப்புறமும் அதில் வந்து கோர்ட்டு கேஸு, இல்லை தாய் பத்திரம் சரியில்லை, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சாமிகளை கும்பிடும் பொழுது, ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாளை கும்பிடும் பொழுது, சீனிவாச பெருமாளை கும்பிடும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றோம். அடுத்தபடியாக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்றது அந்த 5ஆம் அதிபதி. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணுமா, சுக்கிரன் தான் வாங்கி கொடுக்கணுங்க. அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு சம்மந்தப்பட்டது. சாப்பிட்றப்ப இனிப்பு சாப்பிட்டா வவுத்துக்கு ஒத்துக்கணும். அப்புறம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடம்ன்றது நினைப்பு, நம்மளுடைய ஆசாபாசங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த 5ஆம் வீடு தான் நல்லபடியாக கை கொடுக்கணும். இந்த 5ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு அப்படின்றனால அம்மன் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். இப்போ தாய் உடல்நிலை சரியில்லை, அல்லது அசைமசைய சொத்துக்கள் வாங்குறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், காசி விசாலாட்சி, இது மாதிரியான சாமிகளை பார்க்குறது. அதே சமயத்தில் தாயார் வெங்கடேச பெருமாளுடைய தாயார் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது. இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது மேன்மேலும் குழந்தைகளுக்கும் நமக்கும் உண்டான பிரச்சனைகள், குழந்தை பேரில் பிரச்சனை இருக்குது, குழந்தைகள் பிறப்பில் தள்ளி போகுது, இது மாதிரியான விஷயங்களும் நல்லபடியாக கை கொடுக்கும். பிரச்சனைகள் ஓடி நமக்கு குழந்தை பேர் சீக்கிரமாக கிடைக்கும். இது மாதிரி அந்த 5ஆம் வீடு கவர்மெண்ட் ஜாப் இவங்களெல்லாம் கும்பிடும் பொழுது சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மதிநுட்பம் அப்படின்றது இந்த 5ஆம் வீடு தான். ஸோ மதிநுட்பத்தால் வெல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் சுக்கிரனால் தான் வெல்ல முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா உடம்பு, தாத்தா மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் இது தான். இவர்களெல்லாம் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு, சாந்தமான அம்மன் வழிபாடு இதெல்லாம் அதிகப்படுத்திக்கிறது. அடுத்தபடியாக 6ஆம் இடமாக விருச்சிக லக்னம் வருது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 6 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, சங்கடம், எதிரி, மனக்கசப்பு, இது மாதிரியான விஷயங்களை சொல்கிறது இந்த செவ்வாய் பகவான். ஆக இந்த விஷயத்துலேருந்துலாம் தப்பிக்கணும் அப்படின்னா சண்டைக்காரங்காலே போய் விழுவுறது நல்லது அப்படின்னு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். இது பண்ணவே விடாது, அதுவும் சொல்கிறோம். முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு பண்ணவே விடாது. ஆனால் பண்ண தான் அதிலிருந்து இந்த எதிரிகள் இல்லாத வாழ்வு, எதிரிகள் இருந்தாலும் அவர்களுக்கு நம்மளுடைய அந்த பாயிண்ட் கிடைக்காம போகிறது, எதிரியால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, ஏதாவது உடல் உஷ்ண நோய் சம்மந்தப்பட்டது, அல்லது வேறு எதுனாச்சும் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது, தேக ஆரோக்கியம் பெறுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் முருகன் வழிபாடு தான் ஒன்று. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி முருகன் அப்படின்றது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு.
அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் வீடு, மனைவி, கலத்திரம், கணவன், இதெல்லாம் சொல்கிறது 7ஆம் வீடு. பார்ட்னர், கூட்டுத்தொழில், அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற அந்த பார்ட்னரை சொல்கிறது, லைஃப் பார்ட்னர், இதெல்லாம் சொல்கிறது 7ஆம் இடம். அதே மாதிரி எதிர்பாலினத்தவர் சொல்கிறது 7ஆம் இடம். கொடுக்கல் வாங்கலை சொல்கிறது, நான் என்கிட்ட காசு வாங்கினா கொடுக்கவே மாட்டேங்கிறேன், அவன் தேடி வந்து கொடுக்கணும்னு என்ன பண்ணணும்? 7ஆம் வீடு ஆக்டிவேட் பண்ணணும். 7ஆம் வீடு இந்த எதிர லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சண்டை சச்சரவு இருக்கும், அதில் கண்டிப்பாக இருக்கும். அது சரியாக கலைய என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை கிடைக்கிற டைம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கணும். குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கும். அதே மாதிரி பிரம்மாவுடைய ஸ்தோத்திரங்கள், துதிப்பாடல்களை பாடும் பொழுது இன்னும் மிகுந்த நன்மையை கொடுக்கும். முடிஞ்சால் ஒரு தடவையாச்சு பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஆலங்குடி, திருவிடை மருதூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது பெரிய அளவிலான நன்மையை கொடுக்கும் அப்படின்றோம். அப்புறம் 8ஆம் வீடாக வர்றது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான். 8ஆம் வீடு சங்கடங்களை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி இவர் தான் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறனால இந்த 9, 8 இந்த அதிபதிகளாக சனி பகவான் வர்றதால சங்கடத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான். நீங்கள் கொண்டு வந்த கர்மாவை கழிக்க போகிறதும் சனி பகவான் தான். ஆக சனி பகவான் பெரிய அளவிலான நீதிமான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆக இவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 8ஆம் வீடு கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கெல்லாம் வர்றதை சரி பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்குள்ளேயே இருக்கிற விநாயகர் கோயில், இல்லை கோர்ட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த காவல் தெய்வங்கள், அப்படி இல்லைன்னா கோர்ட்டு பார்த்து பராமரிப்பு பண்ணுற காவல் தெய்வங்கள், இவர்களுடைய திருக்கோயில் போயிட்டு வர்றது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பக்கத்தில் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில், ஹைகோர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பராமரிப்பெல்லாம் ஆளை போட்டு பார்த்துக்குது. ஆக அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, முக்கியமாக இந்த சங்கடங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றவங்க இதோடு சேர்ந்து ஐயப்பன் வழிபாடு, கருப்பண்ணசாமி வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் பெரிய அளவிலான நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றோம். அப்புறம் 9ஆம் வீடு அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா 9ஆம் வீடு அப்படின்றது தந்தையாருடைய சுகதுக்கங்களை சொல்கிறது, மதிப்பு மரியாதையை சொல்கிறது, தந்தையாருடைய தேக ஆரோக்கியம், மனதைரியத்தை சொல்கிறது. ஆக தந்தையாருடைய எல்லாத்தையுமே சொல்கிறது 9ஆம் இடம். நம்ம தர்மகாரியங்கள் பண்ணுறது 9ஆம் இடம் தான். அப்போ இந்த 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப 9ஆம் வீடு சனியினுடைய வீடு. வெளிநாடு பயணம் போகணும், தொலைதூர பயணம் போகணும், வெளியூர் போய் சம்பாதிக்கணும், இது மாதிரியான விஷயங்களுக்கும் நல்லது பண்ணுறது, கொடுக்க வேண்டியது 9ஆம் வீடு தான். இப்போ இந்த 9ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணணும், 9ஆம் வீட்டினுடைய அனுகிரகங்கள் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எப்போ சனி பகவானை சன்னதி இருந்தாலும் எசிடேட் பண்ணிட்டு வராமல் சனி பகவானை அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லாமல் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தோட சனி பகவானை கும்பிட்டு, இந்த வேலையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், இதில் பிரச்சனை வர்றது, அந்தஸ்து மரியாதை தேய்கிறது பிரச்சனை வர்றது, இது எல்லாத்துலேருந்தும் சரிப்பட்டு வரணும் அப்படின்னும் பொழுது நம்ம சனி பகவானை மட்டும்தான் அல்டிமேட்டாக போய் பார்க்கணும். எல் தீபம் ஏற்றுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிற வஸ்திரங்களை அனுபவித்து அந்த சாமிக்கு அர்ச்சனை செய்கிறது, இதெல்லாம் நல்லபடியான பலன்களை தரும். அப்புறம் வந்து இந்த மிதுன லக்னத்துக்கு 10ஆம் வீடு, 10ஆம் வீடு குரு பகவானுடைய வீடு. ஆக இந்த யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னத்துக்காரங்க அப்படின்றவங்களை வந்து இந்த 10ஆம் வீடு அப்படின்றது வந்து 7ஆம் வீடு பாதகதாதிபதி வீடாகவும் வர்றதால அவரும் குரு தான் இவரும் குரு தாங்கிறனால வேலையில் அப்பப்போது பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிலையற்ற வேலைகள் இருக்கும். ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், அடுத்து இன்னொரு இடத்துல வேலை பார்த்தோம், ஒரு வருஷம் இங்கே வேலை பார்த்தேன், 2 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன், இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்கள். இப்போ வேலைகளில் வேலை பளு குறையணும், வேலையில் நிரந்தரமாக ஒரு இடத்துல ஒரு 4-5 வருஷமாச்சு பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க குரு பகவான்
வழிபாடு நன்மையை கொடுக்கும். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்குறார் அப்படின்னா இந்த 9ஆம் வீடு தான். அதனால் வந்து சனி பகவான் ப்ளஸ் குரு பகவான் இவர்களுடைய நாமங்களை சொல்கிறது, காயத்ரி மந்திரங்களை ஜபிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை பண்ணுறது, அப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு இனிப்பு வாங்கி கொடுக்கறது, எந்த குழந்தைங்களை பார்த்தாலும் ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானால் தொழிலிலே வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அடுத்தபடியாக லாபஸ்தானம் அப்படின்னோடனே காசு பணம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி மனநிறைவு அப்படின்றதும் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் அதுவும் லாபத்தை தான் குறிக்கும். நம்ம லக்ஸரிஸாக இருக்கிறதுக்கு என்ன வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னு அதெல்லாம் லாபத்தில் தான் குறிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் அல்டிமேட்டாக பெரிய லெவலில் ரீச் பண்ணணும், லாபங்களை ஈர்க்கணும். கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னா கையில் வர்ற காசு வருமானம் வருது, செலவு ஆயிடுது, மிச்சம் இருக்கிறது தான் வருமானத்துலேருந்து என்ன லாபம் அப்படின்றது. அப்போ அந்த லாபத்தை வசீகரித்து வச்சுக்கிறதுக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் சாட்சாத் முருகப்பெருமான் தான். ஸ்கந்த புராணம், சஷ்டி விரதம் இருக்கிறது, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, மயிலம் முருகன், விராலிமலை கோயிலில் இருக்கிறது, சென்னிமலை கோயில் முருகன், இது மாதிரியான முருகன் வழிபாடு அப்படின்றது பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்கும். லாபங்களை ஈர்க்கிறதுக்கு இந்த மயிலம் முருகன் கண்டிப்பாக துணை நிற்பார் அப்படின்றோம். அடுத்தபடியாக விரையாதிபதி அப்படின்றது வந்து சுக்கிரன். ஏங்க 5ஆம் அதிபதி அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு சுக்கிரன், அதே மாதிரி 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்னும் பொழுது நம்ம விரயஸ்தானம், விரயம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா மருத்துவமனை செலவு கொடுக்கறது சுக்கிரன் தான். மதிப்பு மரியாதை அப்பப்போ பிரச்சனை பண்ணி விடுறதும் சுக்கிரன் தான். ஆக இந்த சுக்கிரனை சரி பண்ணணும் அப்படின்னும் பொழுது சுக்கிர காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ முடியுமோ அதை வந்து கேட்டுக்கிட்டாச்சு இருக்கணும். அதே மாதிரி சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறனால இந்த சுக்கிரனை கும்பிட சுக்கிரன்னா மகாலட்சுமி வழிபாடு, அதுவும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு, இதெல்லாம் பண்ண நமக்கு வந்து பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றோம். அப்போ இந்த மருத்துவமனை செலவு, பேங்க்கில் கட்ட வேண்டிய கடன், இந்த இஎம்ஐ இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னா சுக்கிர பகவானுடைய அருட்கடாட்சம், அருட்பார்வை மிதுன லக்ன அன்பர்கள் மீது படலாம். ஆக மிதுன லக்ன அன்பர்கள் இந்த விஷயத்துல எல்லாம் தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். வியாபாரம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், தொழில் இருக்கிற இடத்துல ஜாபில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், குழந்தை பேர் தள்ளி போகுதுன்னா எந்த சாமியை கும்பிடணும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் என்ன சாமியை கும்பிடணும், கல்வியில் பிரச்சனை வந்தால் என்ன சாமியை கும்பிடணும், இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்துருக்கோம். ஆக அன்பர்கள் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம நேயர்கள் எல்லாம் பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.